அசோகவனம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு அழகான பெரிய வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டில் சோனா, காலு, மஞ்சு 3 பேரும் வாழ்ந்து வர்றாங்க. அதுக்காக பரம்பரையில் பணத்துக்கு குறைவில்லை. ஆனால் அவங்க யாருமே படிப்பறிவு இல்லாதவங்க. சோனா குருவி மஞ்சு கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. மஞ்சு, உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கும்ல, என்னன்னு சொல்ல தெரிஞ்சுக்குமா? எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும் போல ஆசையாக இருக்குமா. என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுறீங்களா அம்மா? என்னது, படிக்கணும்னு ஆசையாக இருக்கா? நம்ம பரம்பரையில் யாருக்குமே அந்த பழக்கம் இல்லை. இருந்தாலும் நான் உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு என்னன்னு கேட்டுக்கிட்டு வரேன் சொல்லிட்டு சோனா அங்கேருந்து போயிடுச்சு. அன்னைக்கு நைட்டும் ஆச்சு. காலையில் மஞ்சு சொன்னதை சோனா காலுக்கிட்ட சொல்லுது. காலு, உங்கள் பிள்ளைக்கு ஏதோ புதுசாக பள்ளிக்கூடம் போகணும்னு ஆசை வந்திருக்குதான். என்ன சொல்கிற? நம்ம பரம்பரையிலேயே அது இல்லை, அது எப்படி இவன் மட்டும் போகலாம்? நீங்களே போய் என்னன்னு கேட்டுக்கோங்க. உங்கள் பிள்ளையாச்சே, நான் சொன்னால் என்னத்தை கேட்பா? இப்படி சோனா குருவி சொல்லுது. அதே சமயம் மஞ்சு இங்கே சோகமாக வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. மஞ்சு மஞ்சு மஞ்சு, அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆசையாக இருக்குப்பா, என்னையும் ஸ்கூலில் சேர்த்து விடுங்க. கேட்டாலும் என்னால் செய்ய முடியும், ஆனால் உன்னோட இந்த ஆசை மட்டும் நடக்காது மஞ்சு. அப்படியா? என்னோட ஆசை நீங்கள் நிறைவேற்றலைன்னா என்னோட முடிவை நானே தேடிக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு மஞ்சு அங்கேருந்து கோபமாக போயிடுது. இதனால் காலு ரொம்ப சோகமாக என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அடுத்த நாள் ஒரு வழியில் பறந்து போய்கிட்டு இருக்கும்போது தன்னோட நண்பர் விறகு கட்டையை தூக்கிக்கிட்டு போகிறத பார்க்குது. நண்பா, நீ ஏன் இந்த விறகு கட்டைகளை சுமந்துக்கிட்டு போகிற? தொழில் பல வியாபாரம் செய்கிறது தானே, அப்புறம் ஏன் நீ விறகு கட்டை தூக்கிட்டு போகிற? ஆமாம் நண்பா, பல வியாபாரமும் செய்கிறேன். கிடைக்கிற நேரத்தில் விறகும் விற்றுக்கிட்டு இருக்கிறேன். என்னத்தை சம்பாரிச்சு என்ன நண்பா, எல்லாம் படிப்பறிவு இல்லாமல் வீணாகவே போயிடுது. அதுதான் பிள்ளையோட படிப்பு செலவுக்காக இந்த மாதிரி பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, எனக்கு நேரமாகுது, நான் கிளம்பி. இந்த மாதிரி சொல்லிட்டு காலுவோட நண்பன் போனதும் காலு ஒரு நிமிஷம் யோசிக்குது. பண வசதி இல்லாதவங்க கூட படிக்கணும்னு ஆசைப்படுறப்போ நம்மக்கிட்ட எல்லா வசதியும் இருந்தோம், நாம் ஏன் நம்ம பிள்ளைய படிக்க வைக்கக்கூடாதுன்னு யோசிக்குது காலு. உடனே தன்னோட வீட்டுக்கு வந்து சோனா குருவிக்கிட்ட, சோனா, மஞ்சுவை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு சம்மதம். நம்மளும் நம்ம பரம்பரையிலையும் ஒரு படித்த பிள்ளை இருக்கணும்ல. இனிமேல் நம்ம பரம்பரை படித்த பரம்பரையாக தான் இருக்கணும், பணக்கார பரம்பரைங்கிறது முக்கியம். நீங்கள் சொன்னால் எல்லாம் சரிதாங்க, இந்த மாதிரி சொல்லு. இந்த முடிவை நான் இப்போவே போய் மஞ்சுக்கிட்ட சொல்கிறேன்னு சோனாவோட அம்மா கிளம்பிடுச்சு.